ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஜாமுன் பவுடரில் எப்படி ஒரு பர்ஃபி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணலாம். ஒரு கப்பு வந்து இப்போ நான் ஜாமுன் பவுடர் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு வானிலையில் பவுடரை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஜஸ்ட் அந்த கட்டி இல்லாமல் அது வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் ஒரு கப் சர்க்கரை, அரை கப் தண்ணி போட்டு நல்லா சர்க்கரை கரையிட்டும். கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். ஒரு கம்பி பதம் இப்போ வந்துடுச்சு. நான் வந்து வெண்ணிலா எசன்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. வறுத்த முந்திரி, திராட்சை ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஜாமுன் பவுடரை வறுத்ததை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஒரு விஸ்க் வச்சு கலந்து விடுங்க. நீங்கள் நல்லா வறுத்துருந்தீங்கன்னா கட்டி கட்டாது. கலர் மட்டும் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க வறுக்கிறப்ப. இப்போ இது நல்லா ஸ்மூத்தாக ஆனதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரே டைம் நெய் ஆட் பண்ணாமல் ஒரு டேபிள் ஸ்பூனாக நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதில் 1/4 கப் நெய் வந்து இதுக்கு பிடிக்கும். ஒரு டேபிள் ஸ்பூனாக ஆட் பண்ணி கலந்து விட்டுகிட்டே இருங்க. அந்த நெய் வந்து உள்ளே நல்லா இழுத்துக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ட்ரேவை வந்து நெய் தடவி வச்சுக்கோங்க. என்கிட்ட பட்டர் பேப்பர் இருக்கனால அது போட்டு வச்சுருக்கேன். அது இல்லைன்னாலும் பரவாயில்ல. நெய் தடவி ஒரு ட்ரே வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. எப்பயுமே நான் சொல்கிறது தான், சர்க்கரை போட்டு நீங்கள் எந்த ரெசிபி பண்ணாலும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க. இப்போ அந்த பேனை வந்து ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் அதை எடுத்து ட்ரேக்கு போட்டுட்டு ஒரு ஸ்பூனில் நெய் தடவிட்டு அதை பின்பக்கமாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா சூப்பரான பர்ஃபி ரெடி ஆகிடும். இப்போ நான் இதுக்கு மேலே டெக்கரேஷனுக்கு பாதாமை வந்து நல்லா இந்த மாதிரி துருவுற இதில் வந்து துருவிட்டு அது மேலே டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாதாம், பிஸ்தா எது வேணால் போட்டுக்கலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கொஞ்சம் சூடு இருக்கிறப்பயே ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுடுங்க. அன்மோல்டு பண்ண வேணாம், ஜஸ்ட் கட் மட்டும் பண்ணி வைங்க. கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம பீஸை வந்து கட் பண்ணணும். இப்போ கம்ப்ளீட்டாக 1 ஹவர் கூல் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை கட் பண்ணி காமிக்கிறேன், கையில் உடச்சி காமிக்கிறேன். எவ்வளோ ஸ்மூத்தாக கீ மைசூர் பாக்காட்டம் இருக்குது இல்லைங்களா? கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கொடுக்குற என்கரேஜ்மெண்ட்டில் தான் நான் மேலே வீடியோஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுன்றதை கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் கண்டிப்பாக நான் செஞ்சு காமிக்கிறேன். என்னோடய மிஸ்டேக்ஸையும் நீங்கள் கமெண்ட் பண்ணால் தான் நான் கரெக்ட் பண்ணிக்க முடியும். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.